அரசாங்கம் எழுதி கொடுத்ததை தான் வாசிக்க வேண்டும், இது மரபுதான். ஆளுநர்கள் முதல் 2 பத்திகளை வாசித்துவிட்டு பிறகு நாட்டுப்பண் வாசிக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர்கள் சொல்லிவிட்டு இதனை ஏற்கனவே சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார்கள். பிறகு முறைப்படி வாசிக்கப்பட்டது. அதில் தமிழில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் சபாநாயகர்கள் வாசித்தார்கள். அது முறைப்படி சட்டமன்ற பதிவில் ஆகிவிட்டது. சபாநாயகர் இறுதியாக பேசும்போது பெருமளவில் எங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது, அது நிதியை நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று, அதன்படி நாங்கள் முறைப்படி தான் நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு இது சவேர்கர் கோட்சே வழி என்று கோட்சே என்ற வார்த்தையை பயன்படுத்தி என்பது இதுவரையிலும் சபையில் இல்லாத மரபில் இல்லாத ஒன்றை இன்றைக்கு சபாநாயகர் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி இதில் நாங்களும் எழுந்திருத்து நாங்கள் வெளிநடப்பு எங்களுக்கும் செய்திருக்க முடியும். கோட்சே பெயரையும் சவேர்கர் பெயரையும் இங்கே குறிப்பிட்டு பேசுவதை நாங்கள் வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களை சந்தித்திருக்கிறோம்.